Hi guys, I'm 16 years old, high school student and a day trader. I have been trading for last 3.5 years. Last month alone, I made 3,100 bucks in a single month as a 16 years old student. I was so happy about that. Everyone asking me the same question every single time. Bro, can you teaching me trading? I said no, because ஏன்னா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ட்ரேடிங்கிறது ஜஸ்ட் ஒரு சைடு ஹஸ்டலாக பார்க்குறாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஸோ என்னால் ட்ரேடிங் சொல்லி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் அப்புறம் ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், உன்கிட்ட எல்லா நாலேஜும் இருக்குது ட்ரேடிங்கை பற்றி, உன்கிட்ட எல்லா ஸ்கில்ஸும் இருக்குது ட்ரேடிங்கை பற்றி, உனக்கு எல்லாமே ட்ரேடிங்கை பற்றி தெரியுது, அப்புறம் ஏன் நீ இன்னும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க? நீ உன்ன மாதிரி இருக்க காசு இல்லாமல் கோர்ஸ் வாங்கி படிக்க காசு இல்லாமல் இருக்கிற நிறைய பேர் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நீ சொல்லித்தரக்கூடாதுன்னு சொன்னான். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல். நான் ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். ஒய் ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல் மீன்ஸ், நான் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ட்ரேடிங் கற்றுக்கணுன்ட்டு, பட் அவங்கள்ட்ட காசு இருக்காது. தே ஹாவ் நோ மனி டு லேர்ன் ஆர் பை கோர்சஸ் ஃப்ரம் த குருஸ். எனக்கு தெரியும், எனக்கும் புரியும், நானும் அந்த இடத்துல என்ன வந்திருக்கேன். நம்மளால் கற்றுக்கணுன்னு ஒரு வெறி இருக்கும், ஆனால் நம்மளால் கோர்ஸோ எதுவும் வாங்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்களுக்காக தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேட்டு கவலை பண்ணாதீங்க ப்ரோஸ், ஐ எம் ஹியர் ஃபார் யூ அண்ட் வென் எவர் யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஐ எம் வித் யூ, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, டோன்ட் வரி. உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லித்தர போகிறாங்கிறத சொல்லிடுறேன். நான் கடைசி 3 இயர்ஸில் நான் என்னென்ன கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேனோ அது எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல போகிறேன். இனிமேட்டுக்கு எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு சிங்கிள் வீடியோ வந்துடும். அந்த சிங்கிள் வீடியோவும் தரமாக இருக்கும். இப்போ குவாலிட்டி வேணால் சரியில்லாமல் இருக்கலாம், ஏன்னா இதுதான் என்னோடய வீடியோ. ஸோ இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இனிமேட்டு வரப்போகிற எல்லா வீடியோவும் பக்காவாக இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், லிக்விடிட்டி, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு, பிஓஎஸ்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபெபனாக்கி தான் சொல்கிறேன்ல, எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். அது எல்லாமே கடைசி 3 இயர்ஸில் நான் லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்காக தான் முதல்ல இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான். மை ஸ்டோரி ஸ்டார்ட் ஃப்ரம் இயர்லி 2022 when I was 13 years old. எனக்கு அப்போ ஒரு 13 வயசு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, மணி இஸ் ஸோ பவர்ஃபுல், மணி கேன் கிவ் ஃப்ரீடம், ரெஸ்பெக்ட், எவ்ரி திங் யூ வாண்ட், மணி கேன் டூ எனி திங் அப்படின்ற ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணாத பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. நான் ட்ரேடிங், எடிட்டிங், எஸ்எம்எம்ஏ, ட்ராப் ஷிப்பிங் எல்லாமே பண்ணியிருக்கேன். முதல்ல நான் வந்து எனக்கு ஒரு 13 வயசு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு 5K கிட்ட ஒரு சேவிங்ஸில் வச்சுருந்தேன். அந்த 5K வந்து இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவோம்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் வாங்கினேன். ரிலையன்ஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் 2 ஷேர் வாங்கினேன். நான் 700 600 இருக்கிறப்ப வாங்கினேன். அப்போ வந்து நான் வந்து விற்கிறப்ப ஒரு 6 to 7 மந்தில் வந்து நான் ஒரு 6 to 7 மந்தில் நான் ஒரு 2.5K நான் ஏர்ன் பண்ணேன். நான் அப்புறம் அந்த காசு ஏர்ன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனோண்டு டைமில் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக என்னோடய ஓன் மணி சம்பாதிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி F&Oன்றது ஒன்று கண்டுபிடிச்சேன். சரி, F&Oனா என்னன்னே தெரில. சரின்னு நான் மொத்த காசையும் அதில் போட்டேன். அதில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, செகண்ட்ஸில் ஓடுது, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபான்னு ஓடுது. எனக்கு பார்த்தோன்னே அப்படியே அள்ளு ஓடுது. அப்புறம் நான் இந்த மாதிரி சரி F&O பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் 4.7K ப்ராஃபிட் இன் சிங்கிள் டே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். 13-14 வயசில் நான் இந்த மாதிரி 5000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப, எனக்கு உங்களுக்கு வேணால் சின்னதாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப பெருசு. அப்போ நான் இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 12K கிட்ட இருந்தது. அப்போ நான் அந்த 12K என்ன பண்ணேன், சும்மா இல்லாமல் எனக்கு அப்போ ஃபியூச்சர்ஸ் அந்த ஆப்ஷன்னால என்னன்னு தெரியாது, F&O ட்ரேடிங்னால என்னன்னு தெரியாமல் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி அது என்னன்னு கற்றுக்கணும்ல, அப்பயும் நான் கற்றுக்கல. திருப்பி அடுத்த நாளும் இதே மாதிரி அமௌண்ட்டை போட்டேன். 12Kவும் ஒரே நாளில் வலிச்சிட்டு போயிட்டு 4 ரூபா 75 பைசாவில் நின்றுச்சு. அவ்வளோதான், அதோட நான் ஃபுல் டவுனு. அப்பயும் நான் கிவ் அப் பண்ணல.
இதை எப்படியாவது கற்றுக்கணும், இது நல்லா சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இதை விடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 1.5 இயர்ஸ் ஃபுல்லாக ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸ்ட்ராட்டஜிஸ், அதில் இருக்க கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மாதம் 5K நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு 75K ஏர்ன் பண்ணேன். அப்போ தான் நான் ஒரு ஃபாரெக்ஸுங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சேன். ஃபாரெக்ஸுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் அப்போ என்னன்னா இத்தினோண்டு தான் இருந்தேன். நான் ஒரு பிளானட்டாக தான் இப்போ நான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஸ்டாக் மார்க்கெட்டு. கடைசியில் இதுக்கும் மேலே ஒன்று இவ்வளோ பெருசுக்கு ஒரு யூனிவர்ஸே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதுதான் ஃபாரெக்ஸு. ஸோ அந்த யூனிவர்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்ட்ரானேன். என்னன்னே தெரியாமல் அதையும் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 75,000 சிங்கிள் டேல லாஸ் ஆச்சு. 20,000 முதல்ல ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு செகண்ட்ஸில் வலிச்சுட்டு ஓடிச்சு. நான் கோல்டில் தான் ட்ரேட் பண்ண முதல்ல. என் வாழ்க்கையில் பார்க்காத அமௌண்ட்டை நான் பார்த்தேன். அதில் லைவ்லேயே ஓடிட்டு இருக்கேன். எக்விட்டிலே 20,000, 30,000, 40,000 அப்படியே சிங்கிளாக ஏறுது. எனக்கு அள்ளு விடுது. முதல்ல 20K பயந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். கிரீடுனால திருப்பி போட்டேன். மொத்தமாக வலிச்சிட்டு போச்சு 75,000 அதுக்கப்புறம் இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 1 இயர் டைம் எடுத்து இதில் தான் இந்த ஐசிடி கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஐசிடி கான்செப்ட், லிக்விடிட்டி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், எவ்ரி திங் ஐ லேர்ன்டு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் திருப்பி என்ட்ரானேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் டிசிப்ளின் ட்ரேடராக மாதிரி இருக்கேன். இது எல்லாத்துக்கும் இவ்வளோ சின்ன டைமில் நடக்காது. நான் இதுக்காக ஒரு 3 to 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் டைம் எடுக்கும், கவலைப்படாதீங்க. இனிமேட்டு நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். இதான் என்னோட ஸ்டோரி. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கேன். வெறும் போன மாதம் மட்டும் கிட்டத்தட்ட $3,100 சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு சொன்னதுனால இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நானும் நிறைய பேர் பார்க்குறேன். என்ன மாதிரி நிறைய பேர் ட்ரீம்ஸோடு இருக்கீங்க, பிக் ட்ரீம்ஸோட. ஆனால் அதுக்கு வேணால் ஒரு இதுவும் யூஸ் அதெல்லாம் இல்லாதனால நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்மாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் என்னோட ஸ்டோரி. என்னோட மிஷன் ரொம்ப சிம்பிள். காசே இல்லாமல் என்ன மாதிரி ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னீங்கன்னா கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு இருக்கேன். நோ ட்ரேடிங் ஃபீஸ், நோ கோர்சஸ், நோ கோர்சஸ் ஃபீஸ், நோ மென்டர் ஃபீஸ், எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் எல்லா டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், என்னோட 3.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார் ஃப்ரீ, ஒன்லி ஃப்ரீ. நம்ம ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி குவாலிட்டியாக எவனும் தரமாட்டான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக நம்ம அதில் முதல்ல இருப்போம். அதுக்கு மட்டும் நான் கேரண்டிடாக இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்த 3.5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். அன்டில் தென், பிரவீன்.